இந்த செட்டப்பே பயங்கரமா இருக்கே. இந்த நம்ம நண்பர் சவுக்கு அவர்கள் சேனல் வர மாதிரி நீங்க லியோ ஒரு மாருதி. தாவேக்கா கொடியை தூக்கி காட்டாத ஒரு கல்லூரி விழாவையாவது நீங்க காட்ட முடியுமா? தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களினுடைய படத்தை வாஞ்சையோடு காட்டாத ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல கல்லூரியில இருக்கக்கூடிய ஒரு மாணவன் நீங்க பார்க்க முடியுமா? அது அவங்க அன்புல பண்றது. கொடி காட்டிய பையனை கூப்பிட்டு விசாரணை இதெல்லாம் விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு சந்தி சிரிக்குது. அந்த ரவுடிகளை பிடிச்சு விசாரணை பண்ணலாம். யார் அந்த பாட்டினே தெரியல. பாட்டியை பிடிக்க 10 தனிப்படை அமைப்பது. ஆனா காலையில கரெக்டா எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் தமிழ் 24/7 போட்டாங்க. அடுத்து தந்தி டிவி, அடுத்து புதிய தலைமுறை, பாலிமன்றம், வரிசை எல்லாரும் பாஜக கூட்டணியில் விஜய், பாஜக கூட்டணியில் விஜய். இப்படிதான் நீட் ஒழிப்போம்னு 1 கோடி கையெழுத்து கொடுத்த மனுக்கள்லாம் வாங்கி அவங்க திருச்சி மாநாட்டில் போகும்போது புலிஸ் சார்ந்தத்தோடு சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதிகாரிகளுக்கு சிஎம் பிடிக்கல. போதைப் பொருள் பயன்படுத்திய நடிகர்கள் யாரா இருந்தாலுமே சட்டத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாம் சரி நிகர்சமான கைது பண்ணி சப்ளை பண்ணது யாருங்க? போதைகளா பாதை பேசுவார். தமிழக இளைஞர்களே, போதையின் பாதைக்கு நீங்கள் போய்விடாதீர்கள். அது மாதிரி அவர் ஏங்க 200 நாங்க தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காப்ல. அது அவர் ஆசைங்க. கே நேரு ஒரு அணி, திருச்சி சிவான ஒரு அணி, அன்பில் சார் ஒரு அணி, எங்க அண்ணன் டிஆர்பி ராஜா வேற அணி. அதெல்லாம் ஓர் அணின்னு அவங்களுக்குள்ள சொல்லிக்க புரியுதா இல்லையா உங்களுக்கு? பிஜேபி எதிர்ப்பு என்பது எங்களுடைய டிஎன்ஏ வெளியே இருக்கிறது. ஆனா யாரு திமுக அரசு விமர்சனம் சொன்னாலும் அவங்கள பிஜேபி பி டீம் வைங்க. வணக்கம் சார், உங்கள்கிட்ட கொஞ்சம் சில கேள்விகள்லாம் கேட்கணும். எவ்வளவு கேள்விகள் வேணா கேளுங்க சார். இன்னைக்கு காலையில இப்போ சிஎம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாரு. அந்த இடத்துல ஒரு 2 இளைஞர்கள் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களோட போட்டோவையும் கொடியையும் காட்டியிருக்காங்க. அந்த 2 இளைஞர்களை பிடிச்சி ரொம்ப சீரியஸா விசாரிச்சிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லப்பா. பாட்டியை பிடிக்கவே தனிப்பட அமைச்ச குரூப் இது. இதை அடிச்சு அந்த பசங்களை கூப்பிட்டு கடுமையா விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. தாவேக்கா கொடியை தூக்கி காட்டாத ஒரு கல்லூரி விழாவையாவது நீங்க காட்ட முடியுமா? தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களினுடைய படத்தை வாஞ்சையோடு காட்டாத ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துல கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் நீங்க பார்க்க முடியுமா? அது அவங்க அன்புல பண்றது. சிஎம் புரோட்டோகால் ஃபங்க்ஷன்னா நீ கரெக்டா புரோட்டோகால் ஃபாலோ பண்ணி என்னென்ன கொண்டு வராங்க அதையெல்லாம் செக் பண்ணி உள்ள அனுப்பியிருக்க வேண்டியது அதிகாரிகள் வேலை. நீங்க அதை விட்டீங்க. அதை விட்டு அந்த பையன் ஆசையில ஏதோ ஒரு எடுத்து காமிச்சிருக்கிறான். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எல்லா கல்ச்சுரல்ஸுமே நீங்க அந்த சோசியல் மீடியா முழுக்க அந்த வீடியோஸ் தான் வரும். அந்த இப்பெல்லாம் கல்ச்சுரல்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமா பிரம்மாண்டமா பண்றாங்க. டிஜே வச்சு பண்றாங்க. அந்த டிஜே பாட்டுக்கு நடுவில் திடீர்னு நம்மளுடைய குடிப்பாட்டில் வந்துருது. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனால இவங்க இந்த பாட்டியை பிடிக்க தனிப்படை, கொடி காட்டிய பையனை கூப்பிட்டு விசாரணை இதெல்லாம் விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு சந்தி சிரிக்குது. அந்த ரவுடிகளை பிடிச்சு விசாரணை பண்ணலாம். எப்போ பார்த்தாலும் காலையில் தலைப்பு செய்தியெல்லாம் மலைப்பு செய்தியாக தான் இருக்குது. யாராவது யாரையாவது கொண்டு போய் இந்த வன்முறை கொலைகள் என்பது காலங்காலமாக நடக்கிறது தான். தோட்டத்து கொலைகள் ஒன்று இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தோட்டத்தில் இந்த கோயம்புத்தூர் சைட்லலாம் வயசானவங்க தூங்குறாங்களே, அவங்கள ஸ்கெட்சை போட்டு கொண்டுடுறது. கொண்டவனே இவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண அடுத்த வாரம் இன்னொரு கொலை நடக்குது. அப்போ யாரு கொண்டானே தெரில, எவனோ ஒருத்தனை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சிடுறது. யார் அந்த பாட்டினே தெரில. பாட்டியை பிடிக்க 10 தனிப்படை அமைப்பது. யாரு பெத்த பிள்ளையோ அந்த பையன் தெரில. ஒரு அன்புல எடுத்து காமிச்சிருக்காப்புல. அவனை கூட்டு போய் விசாரணைன்ற பேர்ல நெருக்கடி தர்றது. இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஆக்கப்பூர்வமான வேலையை அதிகாரிகள் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது தலைவன் எவ்வளியோ அப்படிதான் சமூகம் இருக்கும். அது மேல இருந்து மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள்லாம் அவங்க கொஞ்சம் இந்த சமூக பணிகள்லாம் கொஞ்சம் சீரியஸா எடுத்து